இப்ப வீட்டுல ஒண்ணும் இல்லை, உங்க தாய்மார்களை பத்தி தப்பா பேசும்போது பொறுத்துக்க முடியுமா? இல்ல கேட்டு அமைதியா இருந்துருவோமா? நாம நம்முடைய தந்தைகளை பத்தி தப்பா பேச அமைதியா அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோமா? உங்க வீட்டுல உள்ள உங்க அக்கா தங்கையா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்கள பத்தி குறை சொல்லக்கூடிய நாவுகள் இருந்தா கேட்டு அமைதியா போயிடுவோமா? இவங்களை விட அதிகமாக நேசிக்கணும் தான் அவங்கள. எப்படி நம்முடைய உறவுகளோடு ரொம்ப அதிகமாக சஹாபாக்களை நேசிக்கணும் தானே. அப்ப வெறும் வாய்க்கிலேயே நம்ம நேசிக்கிறோம் நேசிக்கிறோம்னு சொல்லி அவங்களுக்காக எதுவுமே பண்ணலைன்னா என்ன நேசத்தை வெளிக்காட்டுறோம் நாம? அவுதுபில்லாஹ். கொஞ்சம் கூட கூச்சம் வேணாமா நமக்கு? சஹாபாக்களை பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி மக்கள் அவங்கள பாதுகாக்க முன் வராங்க. அவங்க பண்ற தப்புன்னு வெளிக்காட்டும் போது இல்ல இவங்களுக்கு சொல்றதுக்கான வார்த்தை காரணம் இருக்கலாம், பொய்க்கு என்ன காரணம் இருக்க முடியும்? எந்த சஹாபியை பார்த்து நபி சொன்னாங்க ஹாதியும் மஹதியின் வஹ்ததாபிஹி, இவர் நேர்வழி பெற்றவராக இருக்கிறாரு, நேர்வழிய மக்களுக்கு காமிக்கிறவராக இருக்கிறாரு, இவரை கொண்டு மக்கள் நேர்வழி பெறுவார்கள்னு சொல்லி எந்த முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க நபி சொன்னாங்களோ அந்த முஆவியாவை பார்த்து ஃபிரௌன் ஹாதிர் உம்மான்னு சொல்றது காரணமுள்ள பொய்யா இருக்குமா? நஊது பில்லாஹ். சிந்திங்க கொஞ்சம்.